டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க, அதே மாதிரி இதுக்கான வயது தளர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பிஜிடிஆர்பி வேகன்சி எவ்வளவு, அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட் யூஜிடிஆர்பிக்கான வேகன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்ம போட்டிருந்தோம். ஒரு சண்டை வரப்போகுதுன்னு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர் வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி வரப்போகிற போருக்கு நம்ம அந்த போருக்கு தேவையான வாள் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரை பயிற்சி, யானை பயிற்சி, இந்த மாதிரி எல்லா பயிற்சியுமே நம்ம எடுத்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த போரில் நம்ம சண்டை போட்டு வெற்றி அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட் பேஜும் கான்டாக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மெட்டீரியலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க, அதே மாதிரி இதுக்கான வயது தளர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ பட்ஜெட் தாக்கல் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரிப்போர்ட் என்ன, பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. பிஜிடிஆர்பி வேகன்சி எவ்வளவு, அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட் யூஜிடிஆர்பிக்கான வேகன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி டிஆர்பி அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனாலுமே டிஆர்பி போர்டு லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கான அந்த தேர்வை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க. இது போக ஜெட் எக்ஸாமில் ஒரு சில கிரிட்டிசிஸ் இருந்தாலுமே அதுக்கான தகுந்த அந்த விளக்கு முறையை டிஆர்பி போர்டு கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலுமே அடுத்து நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பிஜிடிஆர்பி அறிவிப்பு எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் முடிஞ்சு, இந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக பிஜிடிஆர்பி, டெட் எக்ஸாம், யூஜிடிஆர்பி இந்த 3 தேர்வு, இது போக பிஓ எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, இந்த மாதிரி ஒரு சில போட்டித் தேர்வுக்கு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டிஆர்பி சொன்னாதான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது. ஏன்னா நிறையா பேர் இப்போ பிஜிடிஆர்பி அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூஜிடிஆர்பி அப்படின்னா ஓல்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். டிஆர்பி கன்ஃபார்ம் சொன்னால் தான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் வேக்கன்சி இருக்குது, சிலபஸ் நம்ம கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம முயற்சி பயிற்சி பண்ணினா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க சொன்னதுக்கப்புறமா தான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுதியானவர் கிடையாது. இது கடுமையான வார்த்தை தான், பட் இருந்தாலுமே அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சண்டை வரப்போகுதுன்னு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர் வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி வரப்போகிற போருக்கு நம்ம அந்த போருக்கு தேவையான வாள் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரை பயிற்சி, யானை பயிற்சி, இந்த மாதிரி எல்லா பயிற்சியுமே நம்ம எடுத்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த போரில் நம்ம சண்டை போட்டு வெற்றி அடைய முடியும். அதை விட்டுட்டு நாளைக்கு போரை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த போரில் நம்ம வெற்றி பெற முடியாது. ஸோ போரும் போட்டி தருவும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று தான். அங்கே போர் அப்படின்னா நம்ம யானை சண்டை, குதிரை சண்டை, இந்த மாதிரி இரத்த களத்தில் நம்ம போராடுவோம். ஆனால் போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் நம்ம சிலபஸ், அதே மாதிரி நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட் முடிஞ்சு அப்படின்னா, அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சு அப்படின்னா எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். ஓகே, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். இல்லை நான் ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. அதாவது நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிபிள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரியா? இது நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா சிலபஸ். வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தேர்வுகள் நடக்கும். அதுவும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான்
உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. மேபி நீங்கள் தமிழ் தொகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரில் 150க்கு 150 எடுத்தாலுமே நீங்கள் வந்து பாஸ் கிடையாது, ஃபெயில் தான். சரியா? அதனால தமிழ் தொகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நியூ சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சப்ஜெக்ட் எதுவோ அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நியூ சிலபஸை எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் தான் PGDRB எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, போன வருஷம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் அதாவது வரக்கூடிய தேர்வுக்கு வந்து இதை விட டஃப்பாக தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். சரியா? நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவுமே கிடைக்காது. அதாவது ட்ராக் இருந்தால் மட்டும்தான் ட்ரெயின் வந்து கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு வந்து போகும். நீங்கள் ட்ராக் இல்லை அப்படின்னா ட்ரெயின் வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து போகாது. ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ போய்ட்டு தடம் புரண்டு கிடக்கும். அதனால சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த ரெண்டையும் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பேய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து பேய் சேருவீங்க. இங்கே சேர வேண்டிய இடம் எது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வயது வரம்பு. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 53 வயசு வரைக்குமே வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 53 வயசுக்குள்ளே இருக்கணும். 54, 55 அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். 53 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி SC, SCA, ST இந்த கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 58 வயசுக்குள்ளே இருக்கணும். 58 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து PG, BEd தான் படித்தேன், அதுக்கப்புறமா மேரேஜ் ஆயிடுச்சு, வீட்டில் வந்து படிக்க சிச்சுவேஷன் இல்லை, சொந்தக்காரங்க வந்து படிக்க வேணும்னு சொல்லிட்டாங்க, பட் எனக்கு இப்போ தான் வந்து ஞான உதயம் வந்திருக்கு, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. நம்ம பிஎட் படிக்கும் போதே நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் அந்த ஐடியாவோட நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் வைக்கும்போது மட்டும்தான் டீச்சர் ஆக முடியுமே தவிர பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாவோ அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படிக்கணும்? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் படிக்கும் போதே ப்ராப்பராக வந்து அடுத்த அடியை வந்து எடுத்து வைங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்க பேச்சை வந்து கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சொந்தக்காரனும் வந்து நிற்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ நமக்கு பசிக்கு அப்படின்னா நம்ம மட்டும்தான் எந்திரிச்சு நிற்கணும். சரியா? ஸோ வயது வரம்பு பொறுத்த மட்டும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி பிசி, பிசிஎம் எக்ஸெட்ரா இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 53 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 58 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜும் காண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மெட்டீரியலுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு வாரியாக ஒரு அலகுல உள்ள தலைப்புகளின் வாரியாக நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு யூனிட்டில் ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 10 டாப்பிக்கை 5 டாப்பிக்காக பிரித்து ஃபஸ்ட்டு 5 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 5 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, இந்த 10 டாப்பிக்கை எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனிட் டெஸ்ட்டு, அதே மாதிரி யூனிட் ஃபுல் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த பேட்டர்னில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூனிட்டில் உள்ள டாப்பிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பேஜுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி மெட்டீரியலுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி மேஜர் மட்டும்தான் கவர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மேஜர் மட்டும் நம்ம கவர் பண்ண மாட்டோம். மேஜர், கல்வி உளவியல் அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி ஓவரால் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இப்படி கவர் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு தோணும் போது படிப்பேன், அடுத்து ஒரு வாரம் படிக்க மாட்டேன், ஒரு மாதம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலபஸை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டை எடுக்கும்போது அந்த யூனிட்டில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து ப்ராப்பராக படிங்க. அப்படி படிக்கும்போது மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும். அதே மாதிரி
நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக டீச்சராக இருக்கேன், எனக்கு வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை, எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது, ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரீசன் சொல்கிறீங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் எல்லாருமே படித்தாலுமே ஒரு 100 பேர் படிக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்த்தாங்க அப்படின்னா அந்த 10 பேர் கரெக்டாக பாஸ் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. ஆனால் மீதமுள்ள 90 பேர் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க, டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா ஒரு யூனிட்டில் ஒரு டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கஷ்டமான கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனால் அதே இது நீங்கள் படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு யூனிட்டில் ஒரு டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு டஃப்பான கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த 3 ஹவரில் 150 வினாக்களில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுற பட்சத்தில் சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் முயற்சி பயிற்சி இந்த ரெண்டுமே சேர்த்து உங்களை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகும். சரியா? இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸு. நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு தோணும் போது மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், தமிழ் தகுதி தேர்வு படிங்க, மேஜர் படிங்க, கல்வி உளவியல் படிங்க, சைக்காலஜி கரண்ட் அஃபேர் படிங்க, எல்லாமே சேர்த்து படிங்க. அப்படி படிக்கும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம், ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே 24 ஹவர் தான். அந்த 24 ஹவரில் உங்களுடைய கனவுக்காக வந்து மார்னிங் 1 ஹவர், ஆஃப்டர்நூன் 1 ஹவர், நைட் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஃபோன் நோண்டுற டைமில் படிக்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து நனவாக்கப்படும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நியூ சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும். டெஸ்ட் பேஜுமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட்டு, எம்எட் ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டீச்சர் கனவோடு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும்.